ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் பாண்டி வேலை பார்த்துட்ருக்காங்க. கண்ணனும் வேலை பார்க்குறதுக்காக கீழே போகிறதுக்காக ஒரு பொருளை எடுத்து அது சத்தமாக வைக்கிறாங்க. பார்த்துடா உடஞ்சிட்டு போகுது. சரிங்க முதலாளி, நான் பார்த்தே பண்ணிகிட்ருக்கேன். என்னடா நீ பணமே நான் இன்னும் ரெடி பண்ணி இந்த கடையை இன்னும் என் பேருக்கு நான் மாற்றவே இல்லை, அதுக்குள்ளே நீ முதலாளின்னு சொல்லி கூப்பிடுற. அண்ணன், நீ இந்த கடைக்கு மட்டும் ஓனர் ஆயிட்டேன்னா இந்த உலகத்தில் யாரும் சந்தோஷமாக இருக்காங்களோ இல்லையோ, நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனே அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டி இருந்துட்டு, நாங்களும் பணத்துக்காக ஏற்பாடு தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம், வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் உதவி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, பார்க்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வானதி வராங்க. வானதி வந்த உடனே இந்த கடை இப்போ பாண்டி அண்ணனோட பேரில் மாறப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை சொல்கிறதுக்காக தானே இவ்வளோ நான் இங்கே வர சொல்லியிருக்கேன், நீ வேலையை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சொல்லிடுறாங்க. என்ன பாண்டி, ஏதோ முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், வான்னு சொன்ன என்ன விஷயம், ப்ரோ வேறு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே முதலாளி கடைக்கு வந்தார். அவரால் ஏதோ இந்த கடையை இதுக்கு மேலே எடுத்து நடத்த முடியாது, அதனால் ஒரு 3 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு கடையை உங்கள் பேரில் எழுதி மாற்றி விட்டுறேன், நீங்களே லீஸ்க்கு எடுத்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை சொல்கிறதுக்காக தான் நீ வர சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக கண்ணை இருந்துட்டு அண்ணன் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறாரு, இதை சொல்கிறதுக்கு தான் வர சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் கூட பெரிய கம்பெனியில் ஏதோ வேலை கிடச்சிருக்கு, நீ அங்கே தான் போக போகிறேன்னு நான் நினச்சிட்டேன், ஏதோ கார் ஷோரூமில் வேலை செய்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கண்ணை இருந்துட்டு இந்த கடையில் எவ்வளோ நல்ல லாபம் வருது தெரியுமா, ஆனால் அண்ணனுக்கு அவரோட சம்பளம் மட்டும்தான் கிடைக்கிது, இந்த கடைக்காக அவர் எவ்வளவோ உழைச்சிட்ருக்காரு, ஆனால் அவருக்கு வெறும் கூலி மட்டும்தான் கிடைக்கிது, மொத்த காசையும் ஓனரே எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போ அவரே மனசை மாறி இந்த கடையை நீங்களே எடுத்து நடத்திக்கோங்க, 3 லட்சம் மட்டும் தானே சொல்கிறாங்க, அண்ணன் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறாரு, ஆனால் நீங்கள் என்னடனா இப்படி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள் ப்ரோ, என்னோட எண்ணம் இந்த மாதிரி கடையிலலாம் வேலையே செய்யக்கூடாது, ஓனராகவும் இருக்கக்கூடாது, நல்ல பெரிய கார் ஷோரூமில் மெக்கானிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே தான் வேலை செய்யணும், அப்போ தான் எனக்கு கெத்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறமா இந்த டப்பா கடை என்னோட புருஷன் கடை என் கடை அப்படின்னாலாம் என்னால் சொல்லிகிட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பாண்டி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அண்ணன், இவங்களுக்கு ஏதோ 7-8 கார் ஷோரூமு வேலைக்கு ஆள் கேட்குறாங்க போல இருக்கு, இவங்க தான் ஆள் எடுத்து ஆளை சேர்க்க போகிறாங்க போல இருக்கு, இவங்கள நம்பி போங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கண்ணன் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டி இருந்துட்டு, உனக்கு இதெல்லாம் சந்தோஷம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன கேட்டால் எனக்கு இதில் சந்தோஷமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாண்டி இதை கேட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. ஆனால் கோவத்தை எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்ருக்காரு. வானதி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்ருக்காங்க. பாண்டி வானத்தையை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறாரு. இப்படி ஒருத்தரை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம நிலா இருந்துட்டு ஆஃபீஸில் ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம ராகவ் இருந்துட்டு, போயிட்டு கிளைண்ட்டை பார்த்துட்டு வந்தீங்களா, போய் பார்த்துட்டு வந்தேன், அவங்க ஒரு 50-60 பேர் இருக்காங்க போல இருக்குது, ஆனால் நான் 2-3 பேரை தான் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், என்னோடய டிசைன்ஸையும் அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், ஆனால் அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க. நான் ஒரு சில ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒரு நிமிஷம் இருங்க, நான் போயிட்டு காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் இருந்துட்டு நிலாவுக்கும் சேர்த்து காஃபி எடுத்துகிட்டு வராங்க. நிலா இருந்துட்டு அவங்க என்னென்ன டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதை திவ்யா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராகவ் இருந்துட்டு சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லுவோம், என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நேற்று பண்ணதே நல்லா தான் இருந்துச்சு, இன்றைக்கி ஏதோ எனக்கு அது சரியாக வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நிலா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. திவ்யா இருந்துட்டு நிலாவோட பக்கத்தில் பெரிய ப்ராஜெக்டை உங்ககிட்ட ஒப்படைக்கிறாரு, உனக்கு காஃபியெல்லாம் கொண்டு கொடுக்குறாரு, பர்ஃப்யூம் மாதிரி எது நல்லா இருக்குது எது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டுருக்காரு.
இதுலேருந்தே உனக்கு தெரியலையா அவர் உன்னை லவ் பண்ணுறாருன்னு வேணா நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சொல்லவும் நிலாவும் சைடாக நம்ம ராகவா பார்க்குறாங்க. ராகவ் பார்க்குற பார்வையே சரியில்லை. அதனால நிலா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நிலாவோட ஃப்ரெண்டு வேற ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. சொல்லு ஸ்வேதா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எனக்கு நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது, அதை வேற 2 நாளைக்குள்ளே ஒரு ப்ராஜெக்டை வேற கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். வீட்டில் நிறைய இஷ்யூ போயிட்டுருக்கு. என்னை வேலைக்கே போகக்கூடாதுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னால் வேலை பார்க்காமலாம் இருக்கவே முடியாது. நம்ம காலேஜில் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்னா அது நீ தான். எனக்கு அந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் முடிச்சு கொடுக்குறியா? நான் பணம் கூட கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. 50K உங்ககிட்ட நான் கொடுத்துட்றேன், ஆனால் 10K நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் நிலா இருந்துட்டு நானே எங்கள் கம்பெனியில் பெரிய ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன், அதை நான் தான் முடிச்சு கொடுக்கணும். இப்போ நான் பிஸியாக இருக்கேன், ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா பாண்டி வந்து கடை வைக்க போகிறாருல்ல, அதுக்கு வீட்டில் எல்லாரும் பணம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். நானும் பணம் தரதா சொல்லியிருக்கேன். பேசாமல் நம்ம இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துட்டு நம்ம பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீலா இருந்துட்டு மறுபடியும் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு நீ பணம் தருவல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கண்டிப்பாக பணம் தரண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, நானும் உனக்கு அந்த ப்ராஜெக்டை நான் பண்ணி கொடுக்குறேன். அவங்க எப்போனாலும் நீ பணத்தை வாங்கிக்கோ. ஆனால் எனக்கு அந்த 2 நாளுக்குள்ளே நீ எனக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. என்னடி எப்போ பார்த்தாலும் பணத்துலேயே குறியாக இருக்குது? இல்லடி, வீட்டில் கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதனால தான், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி சரி, நீ பண்ணி கொடு, நான் கையிலேயே பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லிடுறாங்க. நிலா இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சோழன் இருந்துட்டு நிலா சொன்ன ஒரே காரணத்துக்காக பல்லவனோட அம்மாவை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. போகிறவங்க வரவங்க எல்லாருக்கிட்டேயும் இவங்கள பார்த்துருக்கீங்களா, எங்கேயாச்சும் இந்த ஏரியாவில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. யாருமே இல்லை, நான் பார்க்கல, எனக்கு தெரியாது, நீங்கள் வேறு யாராச்சும் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சோழனோட ஓனர் இருந்துட்டு இங்கெல்லாம் சவாரி போயிட்டுருக்குடா, நீ வேற காரையும் தரமாட்டேன்னு நீயும் உன் வீட்டு முன்னாடி போய் நிப்பாட்டி வச்சுக்கிற, நீ ஒழுங்காகவும் கம்பெனி பக்கமும் வரமாட்டேன்ற, உனக்கு என்னடா தான் பிரச்சனை, வந்து காராவது விட்டுட்டு போயேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணன், அந்த காரு என் சொந்த காரு மாதிரின்னு, அதனால தானே வீட்டு முன்னாடி நிப்பாட்டி வச்சுருக்கேன், நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள், நான் உடனே கிளம்பி வரேனே, ஆனால் காரை மட்டும் கேட்காதீங்கன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிடா சரிடா, எப்போ பார்த்தாலும் பாச்சத்தோடையே பேசுவேன், சரி கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓனர் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக சோழன் இருந்துட்டு இப்படிலாம் பேசலைன்னா இவரெல்லாம் ஏற்றுப்பாரா, என்னை எப்போவோ வெரைட்டி அடிச்சிருப்பாரு, நீ இதை பேசி தான் இவரை கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு மறுபடியும் அந்த அம்மாவை தேடி போயிட்டுருக்காங்க. வண்டியை மூவ் பண்ணும்போது முன்னாடி ஒரு அம்மாவை இழிச்சு விட்டுறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம பல்லவனோட அம்மா தான். அதுக்கப்புறம் அவங்கள அனுப்பிட்ட பின்னாடி தான் அவங்களுக்கு ஞாபகமே வருது. ஓ, இதுதான் பல்லவனோடைய அம்மா இல்லை, இந்த பக்கம் தானே எங்கேயோ போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாமே வெளியில் கிடக்கு. என்னங்க ஆச்சு, எதுக்காக இந்த பொருளெல்லாம் வெளியே இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். வட்டிக்காரனுக்கு இன்றைக்கி பணத்தை கொடுக்குறோன்னு சொன்னோம், ஆனால் நம்ம கொடுக்கவே இல்லை, நம்மளை நம்பி யாரும் பணமும் கொடுக்கல, அதனால தான் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போயிட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கொஞ்சம் விட்டுருந்தா என் குடலை உருவி எடுத்துகிட்டு போயிருப்பான், காலில் கையில் விழுந்து உசுரை காப்பாற்றி வச்சுருக்கேன்டி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பாரு, ஓடி ஒளிகிறத தவிர நமக்கு வேறு வழியே இல்லை. நான் என் ஃப்ரெண்டு பக்கத்தில் ஒரு கடை பார்த்து வச்சுருக்கேன், அந்த கடையிலே கூட நான் படுத்துப்பேன், ஆனால் ஒன்றும் அங்கே கூட்டிகிட்டு போக முடியாது, நீ வேலை செய்கிற இடத்துலையாவது நீ கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்கோ, அங்கேயே தங்க முடியுமான்னு கூட கொஞ்சம் பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வாக்குவாதம் அவங்களுக்குள்ள பயங்கரமாக போயிட்டுருக்கு. கட்டின பொண்டாட்டியை நீ எங்கேயாவது போய் கோயில்லையோ குளத்துலையோ வேலை செய்கிற இடத்துலையோ போய் தங்கிக்கோன்னு சொல்கிறேன், நீ எல்லாம் ஒரு ஆம்பளை ஐயா, ஒன்றா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஒரு பக்கம் 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம சோழன் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இவங்க இருக்கிற ஏரியா இதுதானா அவங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.